إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري الحمد لله கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அறிஞர் பெருமக்களே, சமுதாய முக்கியஸ்தவர்களே, இங்கு குழுமி இருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் அவனுடைய அருளையும் அன்பையும் வழங்குவானாக. நீண்ட நேரமாக மிக பொறுமையோடு மிகவும் அடக்கத்தோடு முற்றிலும் அமைதி காத்து அறிஞர் பெருமக்களுடைய நல்ல உரைகளை கேட்டு பயன்பெற்று வருகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலிருந்து நீங்களும் நானும் கலைந்து செல்லும் போது நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக திரும்ப செல்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பொதுவாக சொல்வதென்றால், பெரிய பெரிய சமுத்திரத்திலே பெரிய மீன்கள், சுறா மீன்கள், திமிங்கலங்கள்லாம் நீந்தும். இந்த குட்டையில சின்ன வாய்க்காலில் நீந்திட்டு இருக்கிற மீனை பிடிச்சி பெரிய சமுத்திரத்தில் நீந்த சொன்னா அது என்ன செய்யுங்க? செத்து போயிடும் இல்லையா? அந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள்ட்ட பயான் கேட்டு பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் பேச வேண்டிய இடத்துல இந்த மாதிரி சின்ன பையனை கூட்டிட்டு வந்து பேச சொன்னா நான் என்ன பண்றது? பயமா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் மதனிகள், முன்னாடி பார்த்தா இவ்வளவு பெரிய கூட்டம், இதுல பேசுனா நான் என்ன பேசுறது? ஏதோ சில விஷயங்களை உங்களோட பேசிக்கிறேன். அல்லாஹ் தஆலா உதவி செய்யும். பயத்தோடய பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் உதவி செய்வானாக. சிந்தனைகளில், சொற்களில், நமது செயல்பாடுகளில் வழிகேடுகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் ஏற்படுவதிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பானவர்களே, நம்மில் யாராவது இருக்கின்றார்களா எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு தேவையில்லை என்று சொல்பவர்கள்? அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம் எனக்கு தேவையில்லை என்ற எண்ணத்தில் யாராவது இருக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பு கிடைப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம், ஏங்க வேண்டும். நாம் கவனமாக கேளுங்கள். நாம் ஆசைப்படுவதற்கும், நாம் எதிர்பார்ப்பதற்கும், நாம் ஆதரவு வைப்பதற்கும், கெஞ்சுவதற்கும், மன்றாடுவதற்கும் தகுதியானவன் அல்லாஹ். அவனிடத்திலே நாம் கேட்க வேண்டிய விஷயங்கள், கோடான கோடி விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டியவை, பிரார்த்திக்க வேண்டியவை. அதிலே மிக மகத்தானது அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ் தஆலா அந்த அன்பை கொண்டு, அந்த பொருத்தத்தை கொண்டு நம்மை மன்னிக்க வேண்டும் என்பது. அன்பானவர்களே, ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அவர் தான் வாழ்ந்த இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டார், மறுமை வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டார், கரை சேர்ந்து விட்டார். அல்ஹம்துலில்லாஹ், சொர்க்கம் அவருக்கு கிடைத்துவிட்டது. அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். அல்லாஹ்வுடைய அன்பை, பாசத்தை கிடைக்க பெற்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை ஹராமாக்கி விடுவான். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் லேசாக்கி விடுவான். சிராத் பாலத்தை கடப்பது லேசாகிவிடும். அவர்களுடைய
அமல்களின் தட்டுகள் நிறுக்கப்படுவது அவருக்கு லேசாகிவிடும். அவருக்கு சிபாரிசு செய்வதற்காக அல்லாஹு தஆலா நபிமார்களை பணித்து விடுவார். இப்படியாக அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க பெற்று விட்டால் எல்லா பாக்கியங்களும் எல்லா நற்பாக்கியங்களும் கிடைக்க பெற்றுவிடும் ஒரு மனிதனுக்கு. சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த அன்பு கிடைப்பதற்கு நாம் எவ்வளவு ஏங்க வேண்டும், எவ்வளவு அழ வேண்டும், இந்த அன்புக்காக அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு துஆ கேட்க வேண்டும். நமக்கு அது தெரிகிறது. அன்பானவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், கேட்க வேண்டும். சிறிய தேவை, பெரிய தேவை, நமக்குள்ள தேவை, குடும்பத்தாரின் தேவை என்று எல்லாருடைய தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். இதையும் நாம் உணர்ந்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் அன்பு எனக்கு தேவை என்று. எப்படி புரியுதுங்களா சொல்றது? உலகத்துல பல விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். சின்ன விஷயம், பெரிய விஷயம் என்று, இன்று தேவையானது, நாளைக்கு தேவையானது என்று பல விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு தேவை என்று உணர்ந்து, யா அல்லாஹ் உனது அன்பை எனக்குத்தான், உனது அன்பு வேண்டும், உனது பொருத்தம் வேண்டும் என்று விடாப்பிடியாக மன்றாடி அழுது கண்ணீர் விட்டு கேட்டிருக்கிறோமா? இல்லை என்றால் இனிமேலாவது இந்த நேரத்திலாவது நாம் கேட்க ஆரம்பித்து விடுவோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அன்புக்காக நபிமார்கள் ஏங்கினார்கள். அல்லாஹ்வுடைய அன்புக்காக ரசூல்மார்கள் ஏங்கினார்கள். அந்த அன்புக்காகத்தான் அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும், சொல்லினால் வர்ணிக்க முடியாத இன்னல்களை எல்லாம் அந்த இறை தூதர்கள் தாங்கிக் கொண்டார்களே, அல்லாஹ்வுடைய அன்பு ஒன்று கிடைத்து விட்டால் போதும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய அன்பு ஒன்று கிடைத்து விட்டால் போதும் என்பதற்காக. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு ஆளானார்கள், சகித்துக் கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒவ்வொரு நபிமார்களும் எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்தார்கள். இந்த சோதனைகளை அவர்கள் தாங்கிக் கொண்டதனுடைய அந்த நோக்கம், ஏன் இவ்வளவு சிரமம்? எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும், மறுமையின் வெற்றி கிடைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் வாழ்வதை பார்த்தால் அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும், இது நமக்கு தேவையில்லாதது போல நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சொர்க்கத்தை வேண்டுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், நாம் கேட்க வேண்டியவற்றில் மிக முக்கியமான ஒன்று. ஆனால் அந்த சொர்க்கத்தை கேட்கும் போது கூட எப்படி கேட்க வேண்டும் என்றால், நான் சொர்க்கத்திற்கு சென்றால்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற முடியும், அல்லாஹ்வை காண முடியும், அல்லாஹ்வுடைய அன்பிற்குரியவனாக ஆகுவேன் என்ற அந்த உணர்வோடு கேட்க வேண்டும். வெறும் நரகத்திலிருந்து தப்பிப்பதற்காக மட்டுமல்ல. எப்படி? அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படுவது அதுவும் ஈமானுடைய மிகப்பெரிய ஒரு நிலை. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வின் மீது உண்டான அன்போடு கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா நல்லவர்களை பற்றி, நபிமார்களை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறான் தெரியுமா? யதுஊனனா ரகபன் வரஹபா. அந்த இறை தூதர்கள் என்னை தொழுவார்கள், என்னிடத்திலே துஆ கேட்பார்கள், என்னை நேசித்தவர்களாக, என் மீது பிரியம் வைத்தவர்களாக, என்னை பயந்தவர்களாக. எப்படி சொல்கிறான் பாருங்க. فَإِذَا فَرَغْتَ فَانْصَبْ وَإِلَى رَبِّكَ فَارْغَب. நபியே, உன்னுடைய ரப்பின் மீது நீங்கள் ஆசை கொள்ளுங்கள், ஆசைப்படுங்கள், உமது ரப்பை நீங்கள் பிரியப்படுங்கள், ரக்பத், அவன் பக்கம் நீங்கள் ஆசை ஆர்வத்தை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒருத்தரை பார்க்க போறதா இருந்தா அவர் மீது எவ்வளவு அன்பு இருக்குமோ அதற்கு ஏற்பதான் நம்ம அவரிடத்துல போறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். பிடிக்காதவரை பார்க்க போறதா இருந்தா அவர் 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு போவார், இல்லையா? இதே பிடித்தமானவரை, நேசிக்கின்ற ஒருவரை பார்க்க செல்வதாக இருந்தால் அவர் 10 மணிக்கு கூப்பிட்டா நம்ம 8 மணிக்கே போயிடுவோம். ஏன்? அவர் மீது உண்டான ஆசையின் காரணமாக. இது பாருங்க, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அல்லாஹ்விற்கும் அந்த நபியின் மீது அவ்வளவு ஆசை, அவ்வளவு பாசம். வஸ்தனஅதுக லிநஃப்ஸி, மூசா எனது நஃப்ஸுக்காக, எனக்காகவே நான் உங்களை வளர்த்தெடுத்தேன். வஅல்கைது அலைக மஹப்பத்தம் மின்னி, உங்கள் மீது விசேஷமான அன்பை நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டார். நம்மையும் அல்லாஹு தஆலா கூப்பிடுறான். தம்பிகளா எந்திரிச்சு அனுப்போம், அங்கதானே பிரிச்சு பிரிச்சு வச்சோம் ஒவ்வொருத்தரையும். திரும்ப இங்கே வந்து பேச ஆரம்பிச்சிட்டியா? தள்ளி உட்கார், தள்ளி உட்கார், பிரிச்சு பிரிச்சு உட்கார். மூசா நபியை அல்லாஹு தஆலா கூப்பிடுறான். இப்ப நம்மையும் அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிடலையா? என்ன பெரியவங்கள அல்லாஹ் நம்மளை கூப்பிடுறானா இல்லையா? பயந்துடாதீங்க, மௌத்து நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் நம்மளை கூப்பிடுறான்னு உடனே பயம் வந்துடும், மூத்தா போயிரு பொறுமான்னு. அல்லாஹ் நம்மை கூப்பிடுகிறான் என்றால் எப்படி கூப்பிடுறான்? பள்ளிவாசல்ல முஅத்தின் அதான் சொல்லி அழைக்கிறாரு, அது என்னது? அவருடைய அழைப்பு, அது அல்லாஹ்வுடைய அழைப்பு. அது முஅத்தின் அழைப்பது அல்லாஹ்வுடைய அழைப்பு. ஆனா நம்ம எப்படி வரோம் பாருங்க, எவ்வளவு தாமதமாக வருகிறோம், எவ்வளவு அலட்சியமாக வருகிறோம், எவ்வளவு நேரம் கடந்து வருகிறோம். இங்க பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை, ஒரு இடத்தை முடிவு செய்திருந்தார். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப அவசரமா முந்தி போயிட்டாங்க, ரொம்ப அவசரமா முன்னாடி போயிட்டாங்க. அல்லாஹ் கேட்டான், மூசா மா அஅஜலக அன் கௌமிக், மூசா இவ்வளவு தீவிரமாக அவசரமாக ஸ்பீடாக வந்து விட்டீர்களே, உங்க உம்மத்துடைய நிலைமை என்ன ஆயிருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. அப்ப மூசா அலைஹி வ அலா நபியினா ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு அழகான வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? எவ்வளவு அழகான வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அஜில்து இலைக ரப்பி லிதர்லா, அஜில்து இலைக ரப்பி லிதர்லா, என்னை படைத்த ரப்பே, உன் பக்கம் நான் விரைந்து வந்தேன், நீ என் மீது பாசம் கொள்வதற்காக, நீ என்னை திருப்திப்படுவதற்காக, நீ என்னை பொருந்திக் கொள்வதற்காக. ஏன் நண்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் அந்த இறை தூதர்கள் ஓடினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனது மகனை ஏன் குர்பானி கொடுக்க தயாரானார்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். தனது மகனை, பெற்ற மகனை, பாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய அன்பு மனைவிக்கு பிறந்த அந்த அன்பான குழந்தையை அறுப்பதற்கு தயாரானார்களே, அவர்களை பாலைவனத்தில் கொண்டு வந்து விட்டார்களே, அதற்கு பின்னால் என்ன? அல்லாஹ்வின் பொருத்தத்தில் தேடலை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய அன்பின் தேடலை தவிர வேறொரு காரணத்தை உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவீனமான மக்களாகிய நமக்கு அந்த அன்பை ரொம்ப லேசாக ஆக்கி வைத்திருக்கிறார். பல சோதனைகளுக்கு பிறகு, பலவிதமான தியாகங்களுக்கு பிறகு நபிமார்கள் அந்த அன்பை அடைந்தார்கள். வைதி பிதலா இப்ராஹீம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன், இப்ராஹீமை அல்லாஹ் தஆலா சோதித்து சோதித்து எடுத்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கும் ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறார். அந்த சோதனையில் நாம் சரியாக பரீட்சை எழுதிவிட்டால், அந்த சோதனையை சரியாக நாம் கடந்து விட்டால், நம்ம கவனிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் கவனிச்சீங்கன்னா நான் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்பேன், சரியா? இங்க பார்க்க கூடாது, என்னையே பார்த்து, சரியா? அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற்று விட்டால் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக அவனுடைய அன்பை நமக்கு தருவதாக வாக்களிக்கின்றான். அல்லாஹ் வாக்களித்தால் கண்டிப்பாக செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களித்தால் கண்டிப்பாக அந்த வாக்கை நிறைவேற்றுவான். அவனுடைய அன்பை நாம் பெறுவதற்காக அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை தருகிறான். அவ்வளவுதான். நீ எந்த நாட்டில் வேணாலும் இருந்து கொள்ளு, மக்காலத்தான் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கு என்ற அவசியம் இல்லை. உலகத்திலே எந்த மூலையில் வாழ்ந்தாலும் சரி, யாருக்கு பிறந்திருந்தாலும் சரி, எந்த குடும்பத்தில் இருந்தாலும் சரி,
என்ன நிறத்தில் என்ன உயரத்தில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். சூரா ஆலு இம்ரானுடைய 31வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ் ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. நம்முடைய ரப்பு நம்மிடத்திலே பேசுகிறான். அவனுடைய நபியை சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். நபியே, எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். என்ன விஷயத்தை சொல்ல வேண்டும்? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவின் மீது மஹப்பத், அல்லாஹுவை லவ் செய்பவர்களாக இருந்தால். அதான் அர்த்தம் மஹப்பத். நாம் யாரை லவ் பண்ண வேண்டுங்க? யாரை லவ் பண்ணணும்? அல்லாஹுவை. நீங்கள் அல்லாஹுவை மஹப்பத் செய்பவர்களாக இருந்தால், அல்லாஹ் கேட்கிறான், என்ன செய்யணும்? நீங்க ஒரே விஷயம் தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தபிஊனி, நபியே நீங்க அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று. நபியை சுட்டி காண்பித்து நபியை அழைக்க சொல்லி அந்த மக்களுக்கு முன்னால் நபியை நிறுத்தி வைத்து, நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னை பின்பற்ற வேண்டும், இந்த நபியை பின்பற்ற வேண்டும். அவ்வளவுதான். எப்படி பின்பற்ற வேண்டும்? எதிலே பின்பற்ற வேண்டும்? எந்த அளவு பின்பற்ற வேண்டும்? அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய எல்லாவற்றிலும் பின்பற்ற வேண்டும். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நபி உங்களுக்கு கொடுத்ததை எடுத்துக் கொள்ளுங்கள், நபி உங்களை தடுத்ததை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இதுல எனக்கு விருப்பம், எங்க வாப்பாவுக்கு விருப்பம், எங்க உமாவுக்கு விருப்பம், எங்க ஊர்ல இப்படி, எங்க ஜமாத்தில் அப்படி, அதற்கெல்லாம் இடமில்லை. அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை வந்துவிட்டால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை இன்னதென்று தெரிந்துவிட்டால், யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய சொல் செயல் அனைத்தும் ஒதுக்கி வைக்கப்பட்டுவிடும். ரசூலுல்லாஹ் உடைய சொல் செயலுக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்படும். இந்த நிலைக்கு வராத வரை ஒருவன் மூமினாக ஆக முடியாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித்து பிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய டிக்ளரேஷன், அவர்களுடைய வெளிப்படையான அறிவிப்பு, உங்களில் யாரும் உண்மையான மூமினாக ஆக முடியாது எதுவரை அவருடைய ஆசை, அவருடைய இச்சை, அவருடைய விருப்பம் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியதாக மாறுகின்ற வரை. இதுக்கு பிறகும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஹதீஸ் இப்படித்தான் இருக்கிறது, சுன்னத்து இப்படித்தான் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்க்கு இதுதான் பிடிக்கும், ஆனா எங்க உம்மாவுக்கு பிடிக்காது, அதனால நான் செய்யல, எங்க வாப்பாவுக்கு பிடிக்காது, அதனால நான் செய்யல, எனக்கு கொஞ்சம் அது செய்யறதுல கஷ்டமா, எனக்கு வேலை போயிடும், என்ன ஏத்துக்க மாட்டாங்க, நான் இமிகிரேஷனுக்கு போனா எனக்கு பிரச்சனையாயிடும், அதனால இதெல்லாம் பார்த்துக்கலாம். உள்ளத்துல இருக்கு முஹப்பத். எப்படி சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்திற்கு காலம் காலமாக மாற்றம் செய்து கொண்டு வாயிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களது உள்ளத்திலே முஹப்பத் இருக்கிறது, அது அல்லாஹ் அறிந்தவர். பொய்யர்கள் வீணான பகட்டு வார்த்தைகளை கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அன்பு, ரசூலுடைய அன்பு இருக்குமே ஆனால் அவர்களுக்காக இந்த உலகத்தையே பகைப்பதில் அவர்கள் துணிவு கொண்டிருப்பார்கள். இல்லையா? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி. அவங்க அம்மா மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. பாசம்னா பாசம் சாதாரண பாசம் அல்ல, ரொம்ப பெரிய பாசம் வச்சிருந்தாங்க. இங்க பாருங்க,
அல்லாஹுவை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கணும், அந்த ரசூலுடைய வழிமுறையும் நேசிக்கணும். சும்மா இல்லை, அல்லாஹுவை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கணும், அந்த ரசூலுடைய சுன்னத்தையும் நாம் நேசிக்க வேண்டும். அப்ப சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய அம்மா சொன்னாங்க, இந்த பார்ப்பா, நீ எனக்கு என்னத்தான் பணிவிட செஞ்சாலும் சரி, நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். எதுவரை முஹம்மதின் மார்க்கத்தை நீ நிராகரிக்க மாட்டாயோ. நஊது பில்லாஹி மின் தாலிக். தன்னுடைய அன்பு பாசமான மகனை பார்த்து, தனக்கு பணிவிடை செய்து தனது பொருத்தத்தை தேடுகின்ற அந்த மகனை பார்த்து தாய் சொல்கிறாள், நீ முஹம்மதின் மார்க்கத்தை நிராகரிக்காதவரை நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், நான் குளிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொல்கிறார், தாயே, நீ சாப்பிடாமல் இருந்தால் இறந்து விடுவாய், பசி ஏற்பட்டால் சாப்பிட்டு விடுவாய், அப்படியும் சாப்பிடாமல் நீ பிடிவாதம் பிடித்தால் கடைசியாக இறந்து விடுவாய். பரவாயில்லை, உனக்கு 100 உயிர்கள் இருந்து 100 உயிர்கள் 100 ஆன்மாக்கள் இருந்து நீ பசியினால் பட்டினியினால் செத்து ஒவ்வொரு ஆன்மாவாக உன்னுடைய உடலில் இருந்து வெளியேறினாலும் சரி, நான் அல்லாஹ்வுடைய நபியின் தீனை விடமாட்டேன். எப்படிப்பட்ட உறுதி பாரு. அதனாலதான் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொன்னான். அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா பெருமைப்பட்டான். அவர்களை அல்லாஹு தஆலா தனது நபிக்காக தேர்ந்தெடுத்தான். அவர்களில் ஒருத்தருடைய இறை நம்பிக்கை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டாலும் நம்மிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. யாரு? அந்த சஹாபாக்களில் ஒரு கடைசி சஹாபியினுடைய ஈமான் இன்று வாழக்கூடிய உலக மக்கள் எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டால் எல்லாருடைய பிரச்சனையும் தீர்ந்துவிடும், எல்லாருடைய அமல்கள் சீராகிவிடும். ஒவ்வொரு நபி தோழரும் ஈமானில் ஒரு பெரும் மலையாக இருந்தார்கள். எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு சோதனைகள்! அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஃபத்தபிஊனி, நீங்கள் சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நபியை பின்பற்றினால்தான் அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு இருக்கு என்று நீங்கள் சொல்வது உண்மை. அப்படி நீங்கள் நபியை பின்பற்றிவிட்டால், நீங்கள் சொல்கின்ற இந்த சொல்லுக்கு சாட்சியத்தை கொண்டு வந்து விட்டால், நபியை பின்பற்றி உங்களுடைய சொல் உண்மையானதுதான் என்பதை நிரூபித்து விட்டால், இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நீங்கள் சொல்வது உண்மை என்று நிரூபித்து விட்டால், அடுத்து உங்களுக்கு கிடைக்கப் போவது என்ன? அல்லாஹ் 2 வெகுமதிகளை சொல்கிறான். யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன், ரப்புல் அர்ஷில் அஸீம், வானத்தின் அதிபதி, பூமியின் அதிபதி ரப்புல் ஆலமீன், அந்த சராசரங்கள், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, அந்த ரப்பு நம்மை நேசிப்பான். அந்த ரப்புடைய முஹப்பத் கிடைக்கப் பெறும். பிறகு வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவன் மன்னித்து விடுவான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். மாணவர்களே, இந்த வசனத்தை சஹாபாக்கள், தாபிஈன்கள், அந்த வழியிலே வந்தவர்கள் எப்படி அணுகினார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது பல அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய டெஸ்டிங் இது. யாரெல்லாம் தங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சோதனை இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் தனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு உள்ளத்திலே இருக்கிறது என்று யார் சொல்வானோ அவன் ஒரு பொய்யன், தன்னையும் ஏமாற்றுகிறான், யாரிடத்திலே இப்படி சொல்கிறானோ அவர்களையும் ஏமாற்றுகிறான் என்பதாகத்தான் அந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதை பாருங்கள்.
هذه الآية حاكمة على كل من ادعى محبة الله. அல்லாஹ்வுடைய முஹப்பத் தனக்கு இருக்கு என்று யார் சொல்கிறார்களோ அவர்களை ஜட்ஜ்மென்ட் பண்ணுவதற்கு, அவர்கள் மீது தீர்ப்பளிப்பதற்குள்ள வசனம் இது. அவர் வலைஸஹு அலா தரீகத்தில் முஹம்மதிய்யா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையிலே இல்லாமல் இருக்க எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது என்று சொன்னால் ஃபைன்னஹு காதிபுன் ஃபீ தஅவா, அவன் தனது பேச்சிலே பொய்யன். புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்றோம் வாயால, எப்படி சொல்றோம்? அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னா எது என்று கற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். தெரிஞ்சாதானே செய்யறதுக்கு சொல்லுங்க. மார்க்கத்துடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்து என்னன்னு தெரிஞ்சாதானே. இப்ப ரொம்ப பேருக்கு சுன்னத்து என்னன்னா அதுல பல விஷயம் இருக்கு. இந்த சுன்னத்து கல்யாணம் சொல்லுவாங்க, உங்க ஊர்ல இருக்கா சுன்னத்து கல்யாணம்? அந்த சுன்னத்து ஒண்ணு தெரியும். அதுக்கப்புறமா சில பேருக்கு சுன்னத்துன்னு சொன்னா குத்த வச்சு நல்லா சட்டி சோற சாப்பிடுறது தெரியும். இப்படி பெரிய தட்டுல வச்சு சுண்ணத்தா சாப்பிடணும், சுண்ணத்தா சாப்பிடணும், வலிச்சு சாப்பிடணும், வறுக்கைய விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறமா சுண்ணத்துனா என்ன தெரியும்? நல்லா தூங்கிடணும். சரியா? இந்த மாதிரி சுண்ணத்துக்கு நிறைய வச்சிருப்பாங்க. எதெல்லாம் நஃப்ஸுக்கு பிடிக்குதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமல்கள் இருந்து அதெல்லாம் தனக்கு சாதகமா இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சுன்னத்து சுன்னத்துன்னு சொல்லுவாங்க. தொழுகை, அதில் உள்ள சுன்னத்தை மறந்து விடுவார்கள், அறிய மாட்டார்கள். அந்த தொழுகையில உள்ள சுன்னத்தை செய்தால் நம்மை பலர் விரட்டி விடுவார்கள் மஸ்ஜிதில் இருந்து. ஜகாத், ஹஜ், நோன்பு, இன்னும் எத்தனையோ ஃபர்தான வணக்க வழிபாடுகள், அந்த வணக்க வழிபாடுகளில் உள்ள நபியின் வழிமுறையை அறிய மாட்டார்கள். நான் அதனால சாப்பிடுறதுல உள்ள சுன்னத்தை, தூங்குறதுல உள்ள சுன்னத்தை சாதாரணமா சொல்லிட்டு நினைக்காதீங்க. சுன்னத்து எதுவா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சுன்னத்தா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பொருத்தத்தை ஆதரவு வைத்து ஒருவர் செய்வாரையானால் அதுவே அவர் சொர்க்கம் செல்வதற்கு போதுமானது. ஆனா தனக்கு விருப்பமான சுன்னத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு, எப்படி தன்னுடைய நஃப்ஸுக்கு பிரியமான சுன்னத்துகளை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த மார்க்கத்தில் அடிப்படையாகிய கொள்கையில் வணக்க வழிபாடுகளிலே சுன்னத்தை புறந்தள்ளி இருக்கிறார்களே அவர்களை பற்றி இங்கே சொல்கிறேன். தவறா புரிந்து கொள்ளக்கூடாது மாணவர்களே. ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றத பாருங்க. ولا يحبك الله الا اذا اتبعت حبيبه صلى الله عليه وسلم. என்ன அழகான வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் உன்னை நேசிக்க மாட்டான் அவனுடைய நேசரை நீ பின்பற்றாத வரைக்கும். ولا يحبك الله إلا إذا اتبعت حبيبه صلى الله عليه وسلم. அல்லாஹ் உன்னை நேசிக்க மாட்டான் எதுவரை? அவனுடைய நேசரை நீ பின்பற்றாத வரை. அல்லாஹ்வுடைய ஹபீப் யாருங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பின்பற்ற வேண்டும்? லாஹிரன் வ பாத்தினா, வெளி வாழ்க்கையிலும் உள் வாழ்க்கையிலும், வெளிப்படையாகவும் உள்ரங்கத்திலும். குணமும் ரசூலுல்லாஹ்வுடைய குணமாக இருக்க வேண்டும், செயலும் ரசூலுல்லாஹ்வுடைய செயலாக இருக்க வேண்டும், சொல்லும் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாக இருக்க வேண்டும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ளணும். அதை நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி சபைகள் எங்கு நடந்தாலும் சரி, இன்னும் மார்க்க கல்வி வகுப்புகள் எங்கு நடந்தாலும் சரி, இது போன்ற பொறுமையோடு அடக்கத்தோடு அங்கே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு இப்படி ஒரு விஷயமும் இருக்குது, அதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். மாநாட்டுக்கு போயிட்டு வந்தேன், பாடத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சும்மா பெருமை சொல்வதற்காக கூட பல பேர் வருவாங்க. ஏனென்று சொன்னால் காலம் காலமாக கலந்து கொண்டு என்ன மாற்றம் அவர்களிடத்தில் வந்தது. புரியுதா இல்லையா? கலந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன? வகுப்புக்கு வருவதனுடைய, மாநாட்டுக்கு வருவதனுடைய லட்சியம் இருக்க வேண்டுமா இல்லையா? இங்க கொடுக்கிற டீக்காக வேண்டியா? அல்லது வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க, வீட்டுல படுத்தா தூக்கம் வரல, பொண்டாட்டி ஏசுறா, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாலே அழகா தூக்கம் வருது. இப்படி
இங்க இடத்துல வந்து உட்கார்ந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரவாயில்லை, அதுவும் ஒரு நோக்கமாக இருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் மேலாக வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும், அமல்கள் சீராக வேண்டும், கொள்கைகள் சீராக வேண்டும், குணங்கள் சீராக வேண்டும், இபாதத்துகள் சீராக வேண்டும். இல்லை என்றால் இதுவும் வேஸ்ட் தான். இந்த சபையே நாளை மறுமையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நமக்கு எதிரான சாட்சியமாகவும் மாறிவிடலாம். அல்லாஹ் பாதுகாப்பான. சரி அன்பானவர்களே, இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் அல்லாஹ்வுடைய ஹபீபை பின்பற்ற வேண்டும். எப்படி? லாஹிரன் வ பாத்தினா, உள்ரங்கத்திலும் சரி வெளிப்படையிலும் சரி அப்படியே மாறிடும். எப்படி? சஹாபாக்களுக்கு மாறிச்சா இல்லையா? உமருடைய கையை பிடித்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க உமர் ரசூலுல்லாஹ்வோட, ஆனா கொஞ்சம் பயத்தோடு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிட்டு போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அவங்கள பார்க்கிறதே அவ்வளவு பெரிய பாக்கியம், அவர்களுக்கு தோழராகிறது. அப்புறம் அவங்களுடைய ரசூலுல்லாஹ் ஒருத்தருடைய கையை பிடிச்சுக்கிட்டு அணைத்துக் கொண்டு போகிறார்கள் என்றால் உமருக்கு சந்தோஷமா தாங்கல. ரசூலுல்லாஹ் பார்த்து, யா ரசூலுல்லாஹ், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க மேல எனக்கு ரொம்ப முஹப்பத் இருக்கு, ரொம்ப முஹப்பத் இருக்கு ரசூலுல்லாஹ், ஆனா என் நஃப்ஸை தவிர அப்படிங்கிறது. என்ன தவிர? உங்களை எல்லாரும் விட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரசூலுல்லாஹ், ஆனா என் நஃப்ஸ் அது எனக்கு ரொம்ப. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே இல்லை 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 என்று சொன்னார்கள். உடனே உமர் பயந்துட்டாங்க. ஒரு அடுத்த செகண்ட், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு எனது நஃப்ஸை விட விருப்பமானவர்கள் அப்படின்னாங்க. அல்லாஹ், உடனே இது பொய் சொல்ல முடியாதுங்க. அங்க ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல சும்மா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக சொல்ல முடியாது. ஏன்னா உடனே வஹி இறங்கிடும். யாராவது ரசூலுல்லாஹ் முன்னாடி பொய் பேசிட்டா, وَمِنَ النَّاسِ مَن يُعْجِبُكَ قَوْلُهُ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَيُشْهِدُ اللَّهَ عَلَى مَا فِي قَلْبِهِ وَهُوَ أَلَدُّ الْخِصَامِ. அல்லாஹ் சொல்ற, நபியே, சிலர் வந்து உங்களிடத்திலே கவர்ச்சியாக பேசி உங்களை மயக்க பார்ப்பார்கள், உள்ளம் இப்படித்தான் இப்படித்தான் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அவன் கெட்ட விரோதியாக, எதிரியாக, தர்க்கம் செய்வதில் கடுமையானவனாக இருப்பான். கவனமா இருந்து, பொய் பேச முடியாத ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல. சரியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே இப்போதுதான் இப்போதுதான் என்று. அறிஞர்கள் சொல்கிறார்கள், உமரே இப்போதுதான் நீர் ஈமானில் முழுமையடைந்தீர். ஜஸ்ட் ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்குமா பிடிக்காதா? எது பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும், ரசூலுல்லாஹ்க்கு எது பிடிக்காதோ அது எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். உடனே சேஞ்சஸ். சூரா அஹ்ஸாப்ல 31வது அத்தியாயத்துல 33வது வசனமா 6வது வசனமா 36வது வசனம் படிச்சு பாருங்க, போய் படிச்சு பாருங்க. முடிஞ்சா வீட்டுல பெரிய பேப்பர்ல எழுதி வச்சு தினைக்கும் காலையில பார்த்து பார்த்து மனப்பாடம் பண்ணுங்க, படிங்க, அதை உணருங்க, அதை சுய டெஸ்டுக்கு வைத்துக் கொள்ளுங்க. எல்லாம் என்ன இருக்குன்னா, பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குலப்பெருமை இதை அடியோட ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் குலப்பெருமைக்கும் ஜாதி வெறிக்கும் நிறத்தால், மொழியால், இனத்தால், நாட்டால் எதுவாலும் பெருமை பேசுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. சரியா? யா அய்யுஹன்னாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى, மக்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا, உங்களை இனங்களாக, குடும்பங்களாக, நாடுகளாக, சமூகங்களாக நாம் ஆக்கினோம். ஏன்? لِتَعَارَفُوا, அறிந்து கொள்வதற்காக, அறிமுகத்திற்காக. وَإِنَّ أَكْرَمَكُمْ عِندَ اللَّهِ أَتْقَاكُمْ, உங்களில் அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியத்திற்குரியவர் உங்களில் யார் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுவாரோ. தக்வாதான். தக்குவா இல்லாம என்னத்த வெள்ளையா இருந்தாலும் சரி, வெள்ளை சொக்காவை போட்டுக்கிட்டாலும் சரி, பெரிய நவாபு பிரபு மாதிரி வளம் வந்தாலும் சரி, நரக நெருப்பிலே போட்டு அல்லாஹ் பொசுக்கி எடுப்பான். அல்லாஹ் பாதுகாக்க. சில பேர் இந்த புதுசா இஸ்லாமுக்கு வந்தவங்களை பார்த்தா என்னமோ ரொம்ப அசூசையா பார்ப்பாங்க. பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அவங்க பிள்ளைக்கு கட்டி வைக்க மாட்டாங்க, என்னமோ தூரமா மௌலா இஸ்லாம். அவங்க எல்லாம் சும்மா அப்படி அப்பதான் இஸ்லாத்துக்கு. அன்பானவர்களே,
நபி தோழர்கள் எல்லாம் அப்படி வந்தவர்கள் தானே? யோசித்து பாருங்கள். யார் அவர்கள்? ஈமானை அல்லாஹ் பார்க்கிறான், அவ்வளவுதான். உள்ளத்தில் உள்ள ஈமான், அதை வைத்துத்தான் உயர முடியும். சரி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புரட்சிக்கு முதலாவதாக யாரை தேர்ந்தெடுத்தார்கள்? தன்னுடைய குறைஷி வம்சத்தை சேர்ந்த தனது குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த பெண்ணை தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு, அடிமையாக இருந்து உரிமையிட்ட வளர்ப்பு மகனுக்கு திருமணம் முடித்து வைக்க விரும்பினார்கள். குறைஷின்னு பெருமை பேச முடியாது, இனி ஹாஷிமின்னு பெருமை பேச முடியாது, அரபின்னு பெருமை பேச முடியாது. அப்ப அந்த நேரத்தில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க யாரு? ஜைனப் பின்த் ஜஹ்ஷ். பெண்ணு கேட்டு வந்த உடனே அவங்க முதல்ல என்ன நினைத்துக் கொண்டார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு தான் கேட்கிறாங்க போல இருக்கு. ஆனா பின்னால் தான் தெரிய வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளர்ப்பு மகனுக்காக, உரிமையிடப்பட்ட அடிமைக்காக கேட்டிருக்கிறார்கள் என்று. அப்ப அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அவருடைய சகோதரர் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது விஷயத்திலே நாங்கள் மறுபரிசீலனை, ஒரு மறு ஆலோசனை நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவ்வளவுதான் நாங்க நடந்திருக்கு. இன்னும் மறுக்கல, எதிர்த்து பேசல, பெருமை பேசல, ஒரு பெரிய வம்பு வளர்க்கல. எங்களை போய் நீங்க ஒரு அடிமைக்கு, ஒரு உரிமையிடப்பட்ட ஒரு அடிமைக்கு பேசிட்டீங்களா, அப்படி இப்படிலாம் எதுவுமே பேசல. நாங்கள் இது பற்றி ஆலோசனை செய்து கொள்கிறோம் அப்படின்னாங்க. அவ்வளவுதான். அர்ஷுடைய அதிபதி வானத்திலிருந்து இறக்கிவிட்டான் வசனத்தை. இங்கே ஆலோசனை கூறியது, கட்டளை கூறியது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? நபி எதை முடிவு பண்ணி சொன்னாரோ அது நான் சொன்னது போன்றுதான், நான் சொன்னதுதான். وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَن يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. ஈமான் கொண்ட ஆணுக்கு, ஈமான் கொண்ட பெண்ணுக்கு அனுமதி இல்லை. என்ன அனுமதி இல்லை? எப்போது அனுமதி இல்லை? எதற்கு அனுமதி இல்லை? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை முடிவு செய்ததற்கு பிறகு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை முடிவு செய்ததற்கு பிறகு அப்போதும் அனுமதி இல்லை. என்ன அனுமதி இல்லை? ஐயகூன லஹுல் கியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வுடைய முடிவுக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முடிவுக்கு மாற்றமாக தங்களுக்கு என்று ஒரு சுய விருப்பம் அவர்களுக்கு இருப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. இப்படி இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான், இது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை தான். ஆனா எங்களுக்குன்னு ஒரு, எங்க விருப்பம் அப்படி கிடையாது, எங்க டேஸ்ட் அப்படி இல்லை, எங்க கல்ச்சர் அப்படி இல்லை. யா அல்லாஹ், ஈமான் கொண்டவனாக நீ இருந்தால், ஈமான் கொண்ட பெண்ணாக நீ இருந்தால், உங்களால இப்படி கேட்க முடியுது? ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா பாருங்க, எனக்கு கேக்குது அவங்க பேசுறது. தம்பி ஏச்சு வா, கருப்பு சட்டை ஒன்னதான் அந்த கருப்பு சட்டை, டேய் தம்பி இன்ச்சு வாங்கி வாங்கி பாரு, பேச மாட்டீங்களே மேலுக்கு. ஈமான் கொண்ட ஆணுக்கு, ஈமான் கொண்ட பெண்ணுக்கு அனுமதி இல்லை. உன்னிடத்துல ஈமான் இருக்குன்னா நீ இப்படித்தான் இருக்கணும். உன்னிடத்துல ஈமான் இருக்கு என்றால் இப்படித்தான் இருக்கணும், வேற வழி இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையை உன்னால் மீற முடியாது, ரசூலுடைய கட்டளையை உன்னால் மீற முடியாது. அவ்வளவுதான், படிஞ்சிடும். இந்த ஆயத்து இறங்கின உடனே ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரும்பி சென்று கொண்டிருந்தார்கள். அழைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓதி காட்டினார்கள். அவ்வளவுதான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பொருந்தி கொண்டதை நாங்கள் பொருந்தி கொண்டோம் என்று உடனடியாக அதே நேரத்தில் அந்த நொடியில் அப்படியே சரணடைந்து விட்டார்கள். ஸைதை திருமணம் முடிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். மாணவர்களே, இப்படிப்பட்ட இந்த பணிவுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பிரதிபலன் என்ன தெரியுமா? ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, ஸைதுக்கும் ஸைனபுக்கும் மனக்கசப்பு வருகிறது. ஸைது ஸைனபை விவாகரத்து செய்கிறார்.
அல்லாஹு தஆலா அடுத்து ஸைனபுக்கு மணமகனாக அவனுடைய ரசூலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவனே ஸைனபுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை மணம் முடித்து வைக்கிறான். فَلَمَّا قَضَى زَيْدٌ مِنْهَا وَطَرًا زَوَّجْنَاكَهَا ஸைத் தன்னுடைய தேவையை முடித்த போது, அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் இடையிலே விவாகரத்து ஆன போது, நபியே உமக்கு நாம் அந்த பெண்ணை மணமுடித்துக் கொடுத்தோம். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு குர்பானி, இந்த ஒரு தியாகம். நம்ம என்ன வழங்குறோம்? தீனுக்குன்னு அல்லாஹ்வின் பொருத்தத்துக்குன்னு எதையுமே இழக்க மாட்டோம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல முதல் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் சேர்த்துன்னு கற்பனை செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய தீனுக்குன்னு எதையும் இழக்கிறதுக்கு தயாரில்லை, தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தயாரில்லை, தனது குணத்தை மாற்றிக்கொள்வதற்கு, தனது ஒழுக்கத்தை மாற்றிக்கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய விஷயங்களில் எதிலுமே தன்னுடைய விருப்பத்தை அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு ஏற்ப, தீனுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள நமக்கு தயார் இல்லை. ஆனா என்ன எப்படி இருக்கு, கற்பனை எப்படி இருக்குது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல முதல் கூட்டத்தில் அபூபக்கரோட சேர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டு என்ன கற்பனை பாருங்க, என்ன விதமான நப்பாசை பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதைத்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். எப்படி? வெளிப்படையாக, உள்ரங்கமாக, வெளிரங்கமாக. வஸத்தக்தஹு ஹபரா, அவர்கள் சொன்ன அனைத்தையும் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ரொம்ப பேருக்கு ஹதீஸ்ல சந்தேகம் வருது. எதுல சந்தேகம் வருது? சந்தேகம் எதுல வரணும்? உன் புத்தியில வரணும். சந்தேகம் எதுல வர வேண்டும்? உன் அறிவுல வரணும் சந்தேகம். இப்போ உனக்கு சந்தேகம் எதுல வருது? என்ன காரணம்? உன்னுடைய ஈமானிலே சந்தேகம் இருக்கிறது, உனது மறுமையின் நம்பிக்கையிலே சந்தேகம் இருக்கிறது, நபி என்று நீ ஏற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையிலே உனக்கு குழப்பம் இருக்கிறது. வஸத்தக்தஹு ஹபரா, அந்த ஈமான் உனக்கு இருக்குமே ஆனால், அல்லாஹ்வுடைய அன்பு இருக்குமே ஆனால், உனது உள்ளத்திலே அந்த நபியின் வார்த்தைகளை, சொல்லை, முன் அறிவிப்புகளை நீ உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். வஅதஅதஹு அம்ரா, அவர்களுடைய கட்டளைக்கு பணிந்து விட வேண்டும், கட்டுப்பட்டு விட வேண்டும். அவ்வளவுதான். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ரோட்ல போயிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல உள்ள ஒருத்தரை பார்த்து உட்காருங்கன்னாங்க. சத்தம் கேட்டுச்சு. யாருக்கு? யாருக்கு? அப்துல்லா இப்னு ரவாஹா. அப்படி அங்கேயே உட்கார்ந்து விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார சொன்னது யாரு? பள்ளிவாசல்ல உள்ளவரை, மஸ்ஜிதுல உள்ள ஒருத்தரை உட்காரும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சப்தம் யாருக்கு கேக்குது? மஸ்ஜிதுக்கு வெளியில சென்று கொண்டிருந்த அப்துல்லா இப்னு ரவாஹாவிற்கு கேட்கிறது. சுப்ஹானல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வர்தாஹு. ரொம்ப பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு பாசம், அவ்வளவு பாசம், அவங்களுக்கு அவ்வளவு பெரிய அன்புள்ளவங்க. அல்லாஹ் அக்பர். பார்த்தா ரவாஹா அங்க உட்கார்ந்து இருக்கிறார், வெயில்ல ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறார். என்ன யா ரசூலுல்லாஹ், நீங்க தானே உட்கார சொன்னீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்கிறார். நீங்க பாருங்க, நம்மை பார்த்து நேரடியா ஒரு ஆலிம் வந்து, தம்பி இது நீங்க செய்யறது தப்பு, மார்க்கத்தில் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸ்ல இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் ஹதீஸ்னு எடுத்து காட்டினாலும் கூட வேற ஒரு ஹதீஸ் இருக்குமே கொஞ்சம் விவரமா இருந்தா இப்படி, எங்க ஆலிம் சாஹ் ஒரு ஹதீஸ், அவங்கள்ட்ட போய் நான் கேட்டு வர்றேன். இன்னைக்கு எப்படி நிலைமை மாறி இருக்குது? ஹதீஸ் என்றால் பணிய வேண்டும், ஏற்க வேண்டும் என்பதற்கு என்ற அந்த நிலை மாறி, அது கொஞ்சம் பார்க்கலாமே, அது என்னன்னு பார்க்கலாமே, அதுக்கு விளக்கம் ஏதாவது இருக்கான்னு கேட்கலாமேன்னு சொல்லி. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். வஅஜப்தஹு தஅவதன், ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று அவர்கள் உயிரோடு இல்லை என்றாலும் அவர்களுடைய அழைப்புகள் என்னென்ன விஷயங்களுக்காக நம்மை அழைத்தார்களோ அந்த அழைப்பு இன்று உயிரோடு இருக்கிறது இல்லையா? அல்லாஹ்வின் தூதருடைய அழைப்புகள், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ், இது எனது மார்க்கம், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது என்னுடைய வேலை என்று சொன்னார்கள். நூற்றுக்கணக்கான அழைப்புகள், மக்களே 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 என்று அழைத்து அழைத்து சொன்னார்கள். அந்த அழைப்புகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டும். வஆஸர்தஹு தவ்ஆ, ரசூலுல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அந்த விருப்பத்தோடு, பிரியத்தோடு, பாசத்தோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி?
பாருங்க, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வலுக்கட்டாயத்தில் செய்யறது, நிர்பந்தத்தில் செய்யறது. அது நீடிக்காது, அது நிலைக்காது. சில பேரை பார்த்திருக்கலாம், சில இடங்கள்ல இருக்குது, இங்க எப்படின்னு தெரியல. முஸ்லிம் ஊர்ல இருக்கும் பொழுது புர்காலாம் போட்டுப்பாங்க, ஹிஜாப்லாம் போட்டுப்பாங்க. இங்க இருந்து பஸ்ல ஏறி வெளியூருக்கு போன உடனே ஹிஜாப்லாம் காணா போயிடும், எல்லாத்துக்கும் பையில வச்சுப்பாங்க. பிளைட்ல கூட பார்த்துருக்கிறோம், ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு வரும் பொழுது பிளைட்ல பார்த்தா ஹிஜாபா இருக்கும், பிளைட்ல ஃபுல்லா ஹிஜாபா இருக்கும். அப்புறம் பிளைட்ல சாப்பாடுலாம் கொடுத்த உடனே லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, கண்ணை மூடிடுவோம், எல்லாம் தூங்குவோம். திரும்பி ஒரு மணி நேரம் கழிச்சு லைட்டை போடுவாங்க, பார்த்தா புர்காவே இருக்காது. எனக்கு பயமா போச்சு, எங்கடா பிளைட் நமக்கு தெரியாம எங்க இடையில நின்று எல்லாம் ஆளெல்லாம் இறக்கிட்டு புதுசா ஆளெல்லாம் ஏற்றிருச்சான்னு சொல்லி யோசிப்போம். மேகத்துல கூட பிளைட் நிக்குமோ தெரியல, ஏதாச்சும் புதுசா டெக்னாலஜி வந்திருக்குமான்னு சொல்லி கடைசியில பார்த்தா ஹிஜாபோட உட்கார்ந்துருந்தவங்க எல்லாமே ஹிஜாபை கழட்டிட்டாங்கன்னு தான் பின்னாடி தெரியும். என்னங்க யாருக்காக இந்த தீன்? சில பேரை பார்க்கலாம், டூரிஸ்டா வருவாங்க, தெரிஞ்சிடும் இவர் அவருடைய ஊர்ல தீன அல்லாவுக்காக பின்பற்றினாரா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த ஊர்ல இருக்கும்போது தோப்பு போட்டு நல்லா அழகா சங்கையா இருப்பாங்க, இங்க வந்தா ஜட்டி மாதிரி ஒரு அரக்கால் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பேசுறது அரபி மொழி பேசுவாங்க, நம்மளை பார்த்து முஸ்லிமான்னு வேற கேட்டுப்பாங்க. இப்படி நம்மளை பார்த்து தாடி தொப்பில பள்ளிக்கு போற நம்மளை பார்த்து அந்த முஸ்லீம், நம்ம ஏதாவது சொன்னா நம்மளை பார்த்து அந்த முஸ்லீம் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்போம். அவன் இருக்கிற கோலம் அப்படிப்பட்ட கோலமா இருக்கும், கேட்கிற கேள்வி நம்மளை பார்த்து முஸ்லிமான்னு சொல்லு யா ரப்பல் ஆலமீன். அப்ப என்ன அர்த்தம்? நீ அந்த இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு பிரியத்தோடு மார்க்கத்தை பின்பற்றவில்லை, ஆசையோடு ஆர்வத்தோடு நன்மைக்காக மறுமைக்காக ஆக்கிரத்துக்காக பின்பற்றவில்லை. அந்த சூழ்நிலை அங்க அப்படி இருந்தாதான் மதிப்பாங்க, இல்லைன்னா உதப்பாங்க, அதனால பின்பற்றணும், அவ்வளவுதான் முடிஞ்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு நன்மை இல்லை அல்லாஹ்விடத்தில். ஒவ்வொரு கட்டளையை செய்யும் போதும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னத்தை பின்பற்றும் பொழுதும் எப்படி செய்ய வேண்டும்? அந்த ஒரு முஹப்பத்திலே, அந்த ஒரு ஆசையிலே, அல்லாஹ்வின் மீது உண்டான ஆசையோடு, நபியின் மீது உண்டான ஆசையோடு செய்ய வேண்டும். நிறைய அறிஞர்களுடைய வரலாறுகள் இருக்கின்றன. அன்பானவர்களே, அடுத்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் முஹப்பத்தை கொண்டு நீ திருப்தி அடைய வேண்டும். அதனால் மற்றவர்கள் உன்னை நேசிக்கவில்லை என்றாலும் சரியே, எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சிருச்சு, ரசூலுடைய அன்பு கிடைச்சிருச்சு, நான் அல்லாஹ்வுடைய அன்புக்காக ரசூலுடைய அன்புக்காக என்னை இப்படி மாற்றிக் கொண்டதால் அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எனக்கு பரவாயில்லை. எப்படி நிலை? மற்றவங்களை வேணுக்குன்னு பகைச்சுக்கிறது கிடையாது, வேணுக்குன்னு சண்டை போடுறது கிடையாது. நான் அல்லாஹ்வுடைய அன்புக்கு ஏற்ப இப்படி நடந்துக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கு ஏற்ப அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்றுறேன், ஆனா அது உங்களுக்கு ஒத்துக்கல. சில பேர் சொல்லுவாங்க, தாடி வச்சவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுமா, கரண்டுக்கு மேல கையில கட்டிருக்கவங்களை பார்த்தா, பேண்ட் போட்டுறவங்களை பார்த்தா ஒத்துக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரியா இருக்காங்களே, ஏன் இவங்க எல்லாம் என்ன காட்டா மாதிரி இருக்கிறாங்களே இந்த காலத்துலன்னு சொல்லிட்டு பலவிதமான மக்களை பார்க்கிறோம். சுன்னத்துகளை பின்பற்றும் பொழுது அவர்களுக்கு வெறுப்பு. சுன்னத்து எப்படின்னு சொன்னா அது ரொம்ப சிம்பிளா இருக்கும், எளிமையா இருக்கும், பகட்டு இருக்காது சுன்னத்துல. அதன்படி நடந்தால் அவர்கள் சொல்லுவாங்க, என்ன இவங்க ஒரு கல்ச்சர் தெரியாம இருக்கிறாங்க, நாகரிகம் தெரியாம இருக்கிறாங்க, எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்? சுன்னத்துக்கு அகைன்ஸ்ட் மாற்றமாக உள்ளதெல்லாம் வெளி பகட்டின் மீது அமைக்கப்பட்டது, ஃபார்மாலிட்டிஸ் மீது அமைக்கப்பட்டது. வமா அன மினல் முத்தகல்லிஃபீன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பார்க்கக்கூடியவன் அல்ல, வெளி பகட்டு செய்யக்கூடியவர்களில் உள்ளவன் அல்ல. சாதாரணமா இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செருப்பு போட்டு நடந்திருக்கிறாங்க, செருப்பு இல்லாம நடந்திருக்கிறாங்க, ஒரு ஆட்டுக்காலை கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, ஒரு அடிமை கூப்பிட்டாலும் போவாங்க, எது அன்பளிப்பாக எது கொடுக்கப்பட்டாலும் ஏற்றுக்கொள்வார்கள். ரொம்ப பணிவானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அடுத்து சொல்கிறார்கள், வ இன் லம் யகுன் கதாலி, இந்த நிலைமையில் நீ இல்லை என்றால் நீ சொல்வதெல்லாம் போய், நீ எந்த வழியில் வந்தாயோ அந்த வழியிலே நீ திரும்ப சென்று விடுவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இன்று நம்முடைய இந்த காலகட்டத்திலே நமக்கு மிகப்பெரிய ஒரு சவால்களை வைத்திருக்கிறார். அந்த சவால்களுக்கு நாம் என்ன ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறோம்? நீங்கள் உலக ரீதியாக என்னென்ன திட்டங்களை வகுத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னத்தை, சுன்னத் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் நான் சொல்கிறேன்,
எல்லா விஷயத்திலும் காலையிலிருந்து மாலை வரை இபாதத்திலிருந்து, கொள்கையிலிருந்து, குணங்களிலிருந்து, ஒழுக்கங்களிலிருந்து, வழிபாடுகளிலிருந்து, வியாபாரங்களிலிருந்து, கொடுக்கல் வாங்கலிலிருந்து, எல்லாவற்றிலும். சில பேரை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பள்ளிவாசல தொழுதுகிட்டு இருப்பான். ஆனா வியாபாரத்துல பார்த்தா ஊர்ல அவனை விட போய் பேசுறவன் எவனுமே இருக்க மாட்டான். பள்ளிவாசல வந்து தொழுகிறத பார்த்தா நேரா ஜிப்ரீல் இறங்கி தொழுகிற மாதிரி இருக்கும். ஆனா வெளியே போய் அவன் வியாபாரத்துல பார்த்தாதான் தெரியும், கடங்காரன் வந்து காசை கேட்டா காணா போயிடுவான். இது என்ன மார்க்கம் இது? இன்னொருத்தவங்க சில பேர் எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, ரொம்ப பக்காவா இருப்பாங்க. மனைவிட்ட பார்த்தா காட்டு மிராண்டி மாதிரி இருப்பான். பிள்ளைகளிடத்தில் பார்த்தால் அன்பு செலுத்த தெரியாது, உறவுகளை பேண தெரியாது. இந்த முரண்பாடான நிலையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏற்றுக்கொள்வதில்லை. மார்க்கத்தில் சமநிலை பேண வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வாக்கு என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளை பின்பற்றி அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால்தான் நமக்கு ஹிதாயத். வஇன் துதிஊஹு தஹ்தது, நீங்கள் நபிக்கு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. நபியினுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் பயந்து கொள்ளட்டும், அவர்களுக்கு குழப்பம் வரும் என்பதை, அல்லது கடுமையான வேதனை வரும் என்பதை. என்ன உஹது போர்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கட்டளைக்கு மாறு செய்த காரணத்தால் அந்த தோழர்கள் சோதிக்கப்பட்டார்களே, ஏன் நாம் நம்மை மறுபரிசீலனை செய்யக்கூடாது? இன்று நாம் நமது எதிரிகளால் சோதிக்கப்படுவதற்கு சுன்னத்துகளை மீறியதும் சுன்னத்துகளை விட்டதும் ஏன் காரணமாக இருக்கக்கூடாது? யோசித்து பாருங்கள். புரியுதுங்களா இல்லையா? சில இமாம்களுடைய கூற்றுகளை பாருங்க. இந்த சுன்னத்துகளை பேணக்கூடிய விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க. இது இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா அதனுடைய அருமை தெரியும் இல்லையா? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல வேர்வை சிந்த வெயில்ல வேலை செஞ்சதுக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தள்ளி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அவருடைய அருமை எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு அவருடைய பாட்டம் பூட்டம் விட்டுட்டு போன சொத்து இருக்கு, அவர்கிட்ட போய் கோடிக்கணக்கான சொத்துள்ள அவர்கிட்ட போய் பாட்டம் போட்டு விட்டுட்டு போன சொத்து, அவர்கிட்ட போய் 200 ரூபாய்க்கு மதிப்பு கேட்டா அவருக்கு தெரியுமா? தெரியாது. இதுதான் இன்றைய நம்முடைய நிலைமை. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னத்தை அறிந்து கொள்வதற்காக, படிப்பதற்காக, தெரிந்து கொள்வதற்காக அந்த தோழர்களும் தோழர்களின் மாணவர்களும் ஊர் ஊராக அடைந்தார்களே, ஒவ்வொரு தேசமாக திரிந்தார்களே, அப்படி சேர்த்து வைத்தார்களே, அவர்களுக்கு தெரியும் அந்த மதிப்பு. இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல்-இஅ்திஸாமு பிசுன்னத்தி நஜாத்து. நீங்கள் சுன்னத்தை பின்பற்றுவது, எல்லா விஷயத்திலும் சரி, சுன்னத்தை பின்பற்றுவது உங்களுக்கு நஜாத், பாதுகாப்பு. துன்யாவின் அதாபிலிருந்தும் சரி, குழப்பங்களிலிருந்தும் சரி, வழிகேடுகளிலிருந்தும் சரி, யாரு எதை செய்ய சொன்னாலும் இது மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்களான்னு கேளுங்க. முடிஞ்சு போச்சா, ஓடி போயிடுவான் பின்னாடி. அந்த பாத்தியா, இந்த பாத்தியா, அந்த மௌலுது, இந்த மீலாது, அது இது என்னென்னமோ சொல்லி தரதுக்கு ஆள் இருப்பாங்க. ஒரே கேள்வி, இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துல இருக்கா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா யார் எதை பேசினாலும் சரி அந்த பேச்சுக்கு ஏற்ப அமல் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வார். கவுல் இருக்கணும், கவுலை தொடர்ந்து அமல் இருக்க வேண்டும். நீயத்து நல்ல நீயத்தா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சொல்லும் சரியா இருக்கணும், நல்ல சொல்லுக்கு ஏற்ப நல்ல செயல் இருக்க வேண்டும். நல்ல சொல், நல்ல செயல், நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். அடுத்து சொன்னார்கள், உன்னுடைய சொல்லும் சரி, உனது செயலும் சரி, உனது எண்ணமும் சரி, அல்லாஹு தஆலா அதை அங்கீகரிக்க மாட்டான் இல்லா பிமுவாஃபகத்தி சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிற்கு உட்பட்டதாக, ஒத்து வந்ததாக, அதற்கு உட்பட்டதாக இருந்தாலே தவிர. நீயத்து நல்ல நீயத்தை 1000 வைத்துக்கொள், அதனால நீ ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு விடலாம் அல்லது மீறி விடலாம் என்ற எண்ணம் உனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. சில பேர் அப்படித்தானே சொல்றாங்க. நிறைய கூட்டம் இருப்பாங்க, நிறைய ஜமாத் இருப்பாங்க, எங்க நீயத்து நல்ல நீயத்துமாங்க. ஓ நீயத்து நல்ல நீயத்தாக இருந்தாலும் சரி, நீ செய்யக்கூடிய செயல் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்தால்தான் உனக்கு நேர்வழி. இமாம் ஔஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய அறிஞர், ஒரு அழகான விஷயத்தை சொல்றாங்க, அதை சொல்லி முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் கவனமா கேட்குறீங்களா? கேட்கலையா? இமாம் சொல்கிறார்கள்,
நதூரு மஅ சுன்னதி ஹைது தார். எங்க வேலை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் எப்படி இருக்கோ அப்படித்தான் நாங்க இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் எங்க இருக்கோ அங்கதான் நாங்க இருப்போம். சுன்னத்து எதுவோ அதுதான் எங்களுடைய இடம். சுன்னத்து எங்கேயோ அங்கதான் நாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அடுத்து சொல்கிறார்கள், ஹம்சுன் கான அலைஹின் அஸ்ஹாபு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 விஷயங்கள் நபி தோழர்களிடத்திலே இருந்தன. சொல்லுங்க, எத்தனை விஷயம்? ஹம்சுன், 5 விஷயங்கள் நபி தோழர்களிடத்திலே இருந்தன. சுப்ஹானல்லாஹ், மனப்பாடம் முடியும். என்ன சொல்கிறார்கள்? 5 விஷயங்கள் சஹாபாக்களிடத்திலே இருந்தன. ஒன்று, லுசூமுல் ஜமாஆ. இதுக்கு முன்னாடி அறிஞர்கள் பேசினாங்கல்ல, லுசூமுல் ஜமாஆ. நம்முடைய குர்ஆன் சுன்னாவுடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடிய அந்த ஜமாத்தோடு நாம் இருக்கிறோம். பிரிஞ்சு போயிடக்கூடாது. என்னுடைய அறிவில் படுவது என்னவென்றால், என்னுடைய புத்திக்கு படுவது என்னவென்றால், நான் விளங்குவது என்னவென்றால், செருப்பால் அடிக்கணும். எதால் அடிக்கணும்? கட்ட செருப்பால் அடிக்கணும். கட்ட விளக்கு மாத்தால் அடிக்கணும். தூக்கி போட்டு மிதி உன் அறிவு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த முன்னோர்கள் கைருல் நாசி கர்னி, அந்த நபி தோழர்கள், அந்த தாபிஈன்கள், அவர்களை பின்பற்றியவர்களிடத்தில் எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் மார்க்கம். அவர்களிடத்தில் எது ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்கள் எதை மறுத்தார்களோ அது மறுக்கப்பட வேண்டியது. முடிஞ்சு. அதுக்கப்புறம் புத்திக்கு ஒத்து வந்தா சரி, ஒத்து வரலன்னா சரி, அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். லுசூமுல் ஜமா, ஜமாத்தோடு பிரிஞ்சு போயிடாதீங்க. அடுத்து சொன்னார்கள், வத்திபாஉ சுன்னஹ், நபியின் சுன்னத்தை பின்பற்றுவது. அடுத்து சொன்னார்கள், வ இமாரத்துல் மசாஜித், மஸ்ஜிதிலே நேரத்தை கழிப்பது. பள்ளிவாசலுக்கு முன்னாடியே வந்துடணும். தொழுதவுன பிரண்ட் அடிச்சு கழுத சிங்கத்தை பார்த்தா ஓடுது பாருங்க, அந்த மாதிரி ஓடிடக்கூடாது. உட்கார்ந்து திக்ர் செய்யணும், இபாதத்து செய்யணும். அடுத்து சொன்னார்கள், வத்திலாவத்துல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய குர்ஆனை, வேதத்தை ஓதுவது. வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது. 5 விஷயங்கள் சஹாபாக்களிடத்தில் இருந்தன. தப்பிச்சாங்க. அதனால ஒன்று என்ன? லுசூமுல் ஜமாஅ, ஜமாஅத்தோடு இருப்பது, ஜமாஅத்தை விட்டு பிரியாமல் இருப்பது. இரண்டாவது, வத்திபாஉ சுன்னஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றுவது. மூன்றாவது, வ இமாரத்துல் மசாஜித், மஸ்ஜிதிலே நேரத்தை கழிப்பது. ஃபித்னா இல்லாத இடங்கள். இன்னைக்கு பார்த்தா வாலிபர்களை பார்த்தா மகரிப் பிறகு இஷாக்கு பிறகு கூட்டம் கூட்டமா 12 மணி வரைக்கும் கூட்டமா நிக்கிறாங்க. இதற்காக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அடுத்து பாருங்க, முதல்ல என்ன சொன்னாங்க? லுசூமுல் ஜமாஅ, ஜமாஅத்தோடு இருப்பது, பிரியாமல் இருப்பது. இரண்டாவது, வத்திபாஉ சுன்னஹ், நபியின் சுன்னத்தை பின்பற்றுவது. மூன்றாவது, வ இமாரத்துல் மசாஜித், மஸ்ஜிதுகளை செழிப்பாக்குவது. முன்னாடியே வந்துடணும். தஹஜ்ஜுக்கு பள்ளிவாசல் நிரம்பி போயிருந்தோம். இப்ப இன்னைக்கு சுபுவுக்கு பள்ளியில ஆளகானம் தேட வேண்டியதா இருக்கு. அடுத்து வத்திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது. அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாது செய்வது. இந்த ஜிஹாதுன்னு வரும்போது இன்னொரு தாபியுடைய சொல்ல மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், அபு உபைத் அல் காசிம் இப்னு சல்லாம், சுன்னத்தை பின்பற்றுவது நெருப்பு கங்கை கையிலே பிடிப்பதை போன்று ஒரு காலம் வந்துவிடும். மேலும் சொன்னார்கள், இந்த காலத்திலே சுன்னத்தை பின்பற்றி சுன்னத்தை கற்றுக்கொண்டு சுன்னத்தை பரப்புவது அல்லாஹ்வின் பாதையிலே எதிரிகளை வெட்டுவதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை கற்போமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, அவர்களுடைய அந்த அழகிய வழிமுறையை கற்று நம்முடைய அன்றாட செயல்பாடுகளிலிருந்து, வணக்க வழிபாடுகளிலிருந்து, கொள்கையிலிருந்து, அனைத்து விஷயங்களிலும் நம்முடைய விருப்பத்தை தூக்கி தூர வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருப்பம் என்னவோ, அவர்களுடைய கட்டளைகள் வழிகாட்டல்கள் என்னவோ அதை நாம் கொண்டு வந்து அமல்படுத்துவோமாக. அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வான். அவனுடைய அன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுப்பான். நாளை மறுமையிலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த தோழர்களையும் நாம் நேசித்திருக்கும் பொழுது நம்முடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும், எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, அடியான் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான் என்று. இன்ஷா அல்லாஹ் அமல்கள் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வை நேசித்த காரணத்தால், அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாக நேசித்த காரணத்தால், அந்த தோழர்களை நேசித்த காரணத்தால்
அல்லாஹ் தஆலா நம்மையும் அந்த சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் சொர்க்க பாதையை லேசாக்கி தருவானாக. அல்லாஹ்வுடைய அன்பை அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு லேசாக்கி தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை சொல்லிலும் செயலிலும் கொள்கையிலும் வழிபாடுகளிலும் பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தல்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.